கொஞ்சம் அங்க பாருங்களேன், அப்படியே இங்கிட்டும் பாருங்களேன். இப்போ நேரா பாருங்க, ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. என்னென்னமோ எதிர்பார்த்திருப்போம், ஆனா எதுவுமே இதுல நடக்காது போல. ஓகே, ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம த பிக் பாஸ் த காமன் ஷோவோட 3rd எபிசோட் வந்திருக்கு. இந்த எபிசோட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, அண்ட் நிறைய விஷயத்த கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய உள்ள நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்த கண்டஸ்டன்ஸ்ல ஏன்னா இப்படின்னா பண்ணி வச்சிருக்கீங்க, அதை என்ன ஜியோ ஹாட்ஸ்டார்ல போடல, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது என்ன, அதை எத்தனை வீடியோ மொத்தமாக பார்த்தா அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த ஹைப் அதை மட்டும் கிளிக் பண்ணுவேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் ஆரம்பிக்க மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா என்ன, நான் மந்திரம் இருந்தாலும் ஒன்றும் தேவையில்ல, அது எதுக்கு சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது போல. அந்த அளவுக்கு இப்ப எல்லாம் எல்லா ஷோவும் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரைட், ஓகே. இப்ப இந்த ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் த காமன் ஷோ. இந்த பிக் பாஸ் த காமன் ஷோ தெலுங்குல நடக்குது, மலையாளம் நடக்குது, எல்லாமே சூப்பரா நடக்குது. இப்போ வந்து தெலுங்கு மலையாளம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ் புரியுமா நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரியும். அது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 எபிசோட் போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். பாத்துக்கிட்டே இருக்கும் போது தான் இதை ஏன்டா நம்ம தமிழ்ல கொண்டு வர மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா அங்க கண்டஸ்டன் வந்து பிக் பாஸ் மொட்டை அடிக்கிறாங்க, போனை வச்சு உடைக்கிறாங்க. பட் அந்த போன் வந்து கடைசியில வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க போனை உடைக்கிறாங்க, செக் பண்றதுக்கு ஒரு போன் வச்சாங்க, அதை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபைட், இத்தனைக்கும் ஜட்ஜும் கண்டஸ்டன்ஸ்க்கும் ஃபைட். இங்க நடக்கிற மாதிரி சாதா ஃபைட்னால செம்ம ஃபைட், கத்திக்கிறாங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸுக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க இந்த தமிழ்ல பிக் பாஸ் காமன் ஷோல ஒண்ணுமே நடக்கலாம் தான் சொல்லணும். இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, வா எடுத்துட்டு கிளம்பு, போ கப்போ அங்க போ, அவ்வளவுதான். அந்த கார்டு கொடுக்கறது மட்டும் தான் காட்டுறாங்க, தவிர வேற எதுவுமே காட்ட மாட்டாங்க. நிறைய கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க, ஆனா வெளில அதை டெலிகாஸ்ட் பண்றதுல. அது மட்டும் இல்லாம டாஸ்க்னா ஒண்ணு வைக்கல, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை கட் பண்ணிட்டு இவங்க இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய இடத்துல நீங்களே பாத்துருப்பீங்க. என்ன பண்றது, ஏதாச்சும் அடிச்சு பேசினாதான் உண்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படியே கொண்டு போனாங்கன்னா இந்த பிக் பாஸ் காமன் இந்த லட்சத்துல இருக்கு, பிக் பாஸ் எந்த லட்சத்துல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் போயிருவாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் காமன் ஷோ கேஸுக்கு போயிருச்சு. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே பாத்துருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் காமன் ஷோல இதெல்லாம் நடந்திருக்கு, ஏன்னா வன்மையா தண்டிக்கணும், அதை கண்டிக்கணும், இதை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, இங்க வாங்காத கேஸா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் காமன் ஷோவை இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது நான் சொன்னோம். இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுங்க. ஆல்ரெடி எபிசோட எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி தான் எபிசோட் வரப்போன்னு தெரிஞ்சு போச்சு. நானே நேற்றுக்கு ஒரு ப்ரோமோ வந்தது, அந்த ப்ரோமோவை பத்தி சரி இன்னைக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி நினைச்சா அது வந்து இன்னும் 2 நாள் ஆகும் வரத்துக்கு. அந்த அளவுக்கு அந்த ப்ரோமோ விட்டு வச்சிருக்காங்க. ரைட், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. இனிமேல் வந்து செலக்டிங் பர்சன் முடிஞ்சு அதுக்கப்புறம் டாஸ்க்னா நடக்குது, அதை மட்டும் தான் பார்க்க முடியும். அதுல என்ன ஃபைட், அவங்களே ஃபைட் போட்டாதான் ஜட்ஜஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மள்ட்ட வந்து பிபி டீமே நம்மள்ட்ட வந்து கிரியேட்டிவ் டீம் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்மளே அதிக டாஸ்க் சொல்லுவோம் போல, அதிக மாதிரி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க அப்படியே சொல்லுவோம் போல. அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ சம்பந்தமா பேசி சம்பந்தமா காடு எதுக்குன்னு தெரியல. ரைட், விடுங்க. இப்போ பிக் பாஸ் காமன் ஷோட 3 எபிசோடு வந்திருக்கு. 3 எபிசோடு எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா சுத்த வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு முனியம்மா அவங்க எபிசோட்ல நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸும் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நல்லா பண்ணா பேசியிருக்காங்க. சோ அவங்களுக்கு நல்லா ஸ்பேஸும் கொடுத்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான் அவங்க அந்த வந்து அதை பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்தது. சோ அந்த ஒரு எபிசோட், அந்த செகண்ட் எபிசோட்ல அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 3rd எபிசோட், இந்த எபிசோட பார்த்தோன்னே எதுக்கு அந்த எபிசோட விட்டீங்க அந்த அளவுக்கு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட எத்தனை எலிமினேஷன் கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க, அந்த அளவுக்கு எலிமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட இந்த எபிசோட்ல மொத்தமா எத்தனை கண்டஸ்டன்ஸ் வராங்கன்னு பாத்தீங்கன்னா 8 பேர் தான் வராங்க. 8 பேர்த்துலயும் எப்படி கொண்டு போனாங்கன்னு சில கண்டஸ்டன்ஸ் 2 அமுச்சு விட்டாங்க. அதனால இப்படி அவங்க அமுச்சு விட்டதுக்கு சில காரணம் தான் உள்ள அமுச்சு விட்டுறாங்க. அது ஒன் பை ஒன்னா பார்த்தோம்னா இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சொல்ல போனா ஒண்ணுமே இல்லன்னு தான் சொல்லணும். 2 பேரா கண்டஸ்டன்ட் உள்ள வரும்போது அவங்க வராங்க, சண்டை போடுறாங்க, வராங்க, சண்டை போடுறாங்க, அப்படிதான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த எபிசோட்ல எத்தனை பேர் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஹோல்ட்ல இருக்காங்க அதத்தையும் பார்த்தலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அடுத்த ரவுண்டுக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேஷ் அண்ட் ஜாசன். இதுல வெங்கடேஷ் என்ன பண்ணாரு, இவரையா குவாலிஃபை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களையும் வெங்கடேஷ் அண்ட் சந்திரமதி அவங்களும் 2 பேர்த்தையும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் வந்தாலும் அதுக்கப்புறம் சந்திரமதி அவங்களும் வந்தாங்க. 2 பேர்த்தையும் வந்து ஒரு போட்டி மாரி ஃபைட் மாரி போட வச்சிட்டாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து உள்ள வந்ததுல இருந்து வாய் ரொம்ப தான் உள்ள வந்தது பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணி அப்படியே முடிச்சு விட்டுருக்காங்க. சோ இவருக்கு வந்து செலக்ட கொடுத்து விட்டாங்க. குவாலிஃபை கொடுக்க இதான் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க வந்து சண்டை போட்டது இந்த வந்து ஜெயிச்சதுனால ஒண்ணு கொடுக்கல, நீங்க வந்து எப்படி சீனை உங்கள்கிட்ட திருப்பணும் அது தெரிஞ்சதால உங்களுக்கு நான் இப்ப குவாலிஃபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து
ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் குவாலிஃபை கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யார் குவாலிஃபை இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜாசன். இவரை பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏதோ பேசி அதெல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு குவாலிஃபை கொடுத்தாங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. பட் இவர் இப்ப குவாலிஃபை ஆயிட்டாரு. இவங்க 2 பேரும் தான் இந்த எபிசோட குவாலிஃபைட் ஆனவங்க. அடுத்தது ஹோல்டானுக்கு முன்னாடி இப்ப எலிமினேஷன் பார்ப்போம். எலிமினேஷன் எத்தனை பேருக்கு ஆயிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்ல. இந்த எபிசோட்ல ஒரு எலிமினேஷன் கூட இல்ல, ஒரு எண்ட் ஆஃப் த ஜர்னி கூட இல்ல, எதுவுமே இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே அப்பல அற்புதமா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அற்புதமா இது வரைக்கும் யாருமே இந்த போன எபிசோட்ல பண்ண அதுக்கு போன எபிசோட்ல சுத்தமா பண்ணலையா. சோ இந்த எபிசோட்ல வந்து எல்லாமே அற்புதமா பண்ணனால எல்லாத்தையுமே ஆன் ஹோல்ட்ல போட்டு விட்டாங்க. 2 பேர் குவாலிஃபைட், மத்த எல்லாமே ஆன் ஹோல்டு. மொத்தம் 8 பேர் 6 பேர் ஆன் ஹோல்டு அங்க போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சுத்தமா தெரியல. என்ன பேசிஸ்ல பண்றாங்க தெரியல. கடைசியில வந்தாங்க அந்த 2 கண்டஸ்டன்ஸ் எதுக்கு ஹோல்ட் ஆன் கொடுத்தாங்க இன்னமும் தெரியல. அவங்க வந்து பேசுனது இல்ல. வந்து ஆன் ஹோல்டு யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி, சந்திரமதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிநயா, ஐஸ்வர்யா, ராஜசெல்வன், ஃபெர்ஷோகான், இவருங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஆன் ஹோல்டா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவரை நான் வந்து இல்ல வந்து இந்த லிஸ்ட்ல வந்து யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல, இதுல எலிமினேட் பண்ணவே 3 பேர் இருக்காங்க. எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுருக்கலாம், ஜெண்ட் ஆஃப் தி ஜர்னி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்ல ஹோல்ட் ஆன் லிஸ்ட்ல இருக்காங்க. தெரியல, ஒருவேளை அவங்க டாஸ்க்கு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் வைக்க போறோம், இத்தனை ஆட்கள் தேவை, அதனால இந்த டாஸ்க் அதனால இவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பொறுத்து வந்து பார்ப்போம் என்னத்த எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. ரைட், விடுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச போய் இந்த எபிசோடும் சுத்தமா நல்லா இல்ல, சுத்தமாவே நல்லா இல்ல. ஓகே, உங்க கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.